தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 20ஆம் தேதி மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நீலகிரி மாவட்டம் தேவாலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாவட்டம் அண்ணாநகர், சென்னை மாவட்டம் மண்டலம், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், சென்னை மாவட்டம் திருவிகா நகர், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், சென்னை மாவட்டம் ராயபுரம், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, சென்னை மாவட்டம் மணலி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், நீலகிரி மாவட்டம் பாரியூட், தேனி மாவட்டம் தேக்கடி, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பாறை, சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், சென்னை மாவட்டம் மணலி, திருவள்ளூர் மாவட்டம் திரூர் AWS, புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, சென்னை மாவட்டம் பெருங்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் வானூர், காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, தேனி மாவட்டம் பெரியாறு, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், சென்னை மாவட்டம் பெருங்குடி, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், கடலூர் மாவட்டம் மாத்தூர், கடலூர் மாவட்டம் KM கோவில், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம், திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டம் நெமூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 38.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.